ओम श्री कृष्णाय परमात्मने नमः। ये यथा मां प्रपद्यन्ते तांस्तथैव भजाम्यहम् मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः। भगवान श्री कृष्णर अर्जुनனுக்கு அவதார தத்துவத்தை உபதேசித்து அந்த அவதார தத்துவத்தை உள்ளவாறு அறிபவர்கள், பகவானுடைய தெய்வீகமான பிறப்பையும் தெய்வீகமான செயலையும் உள்ளவாறு அறிபவர்கள் அவரை அடைகிறார்கள், அதாவது மோட்சத்தை உணர்கிறார்கள். பலர் இது போன்று ஞான தபசா அறிவு தவத்தால் அவருடைய சொரூபத்தை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்லாம் சொன்னார். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், பகவான் ஏன் ஒரு சிலருக்கு மாத்திரம் மோட்சம் கொடுக்கிறார், எல்லாருக்கும் கொடுக்க கூடாதா? ஏன் எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கணும், அப்புறம் அந்த கஷ்டத்தை தீக்கணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவர் அருள் புரியக்கூடாதா? ஒரு பக்ஷபாதம் இருக்கா? அவர் பகவான் கொஞ்சம் விருப்பு வெறுப்பு உடையவரா இருக்காரோ, அவருக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டாதவங்க அப்படி வச்சிருக்காரோ, சில பேருக்கு மாத்திரம் கொடுக்கிறாரே அப்படின்ற கேள்வி எழலாம். ஒருவேளை அர்ஜுனன் மனசுல அப்படி ஒரு கேள்வி வரக்கூடும் என்பதற்காக பகவான் இந்த இடத்துல சொல்றார், ஏ யதா மாம் பிரபத்யந்தே. ஏனா எவர்கள், யதா எப்படி, எந்த பிரகாரத்துல எந்த முறையில எதை வேண்டி, மாம் பிரபத்யந்தே என்னை வழிபடுகிறார்களோ, தாம் ததைவ பஜாமியகம் அவர்களுக்கு அதனை அப்படியே நான் அருள்கிறேன். பஜாமினா அனுகிருண்ணாமி, அனுகிரகம் செய்கிறேன். ஆனா அவர்களுக்கு நான் அவங்க என்ன கேட்கறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுக்குறேன். ஒருத்தர் எனக்கு கஷ்டம் தீரணும் அப்படின்னு கேட்கிறார், அவருக்கு நான் கஷ்டத்தை தீக்கிறேன், ஆர்த்த பக்தின்னு சொல்றோம் இல்லையா. இன்னொருத்தர் எனக்கு நிறைய செல்வம் வேணும்னு கேட்கிறார், அவருக்கு நான் செல்வத்தை கொடுக்குறேன். இன்னொருத்தர் எனக்கு உண்மையை உணர்த்துன்னு கேட்கிறார், அவருக்கு நான் உண்மையை உணர்த்துறேன். இப்படி யார் என்ன கேட்கிறாங்களோ, மோட்சம் வேணுங்கிறவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்குறேன். இப்படி யார் என்ன கேட்கிறாங்களோ அதை நான் அவர்களுக்கு அருள்கிறேன். ஏன்னா இந்த தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த 4 புருஷார்த்தங்கள் சொல்றோம் இல்லையா, மனிதர்களுடைய குறிக்கோள்கள், அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த 4ல ஒரே நேரத்துல எனக்கு அறம் பொருள் இன்பமும் வேணும் வீடும் வேணும்னு சொல்ல முடியாது. இந்த தர்ம அர்த்த காமங்களை துறந்தா, இது வேண்டான்னு சொன்னா, உலக இன்பங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான் சொல்றவனாலதான் எனக்கு வீடு வேண்டும், மோட்சம் விடுதலைனா எதிலிருந்து விடுதலை? சர்வ தர்மான் பரித்தியஜ்யன்னு பகவானே பின்னாடி சொல்றாரு இல்லையா. அப்ப மோட்சம் என்ற புருஷார்த்தம் வேணுங்கிறவங்களுக்கு மோட்சத்தை அருள்கிறார், தர்ம அர்த்த காமங்கள் வேண்டும் என்பவர்களுக்கு அதை அருள்கிறார். யார் என்ன கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுக்கிறார். பகவான் வேண்டுதல் வேண்டாமை இலான், வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படின்னு பாடுவாங்க பெரியவங்க. ஆக யார் என்ன கேட்கிறாங்களோ, அவரவர்களுக்கு என்ன பக்குவம் இருக்கோ, என்ன தேவையோ, எந்த பிரகாரம் எதை வேண்டி என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் அதை அருள்கிறேன். இன்னொரு இடத்துல கூட சொல்வார் 7வது அத்தியாயத்துல, அதாவது அவர்களுடைய ஸ்ரத்தையை நான் உறுதியாக்குகிறேன். அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை நான் அனுகிரகம் செய்கிறேன், அதனால அவர்களுக்கு என் மீது ஸ்ரத்தை கூடுகிறது. எப்படி ஆகிலும், சர்வசகன எப்படி ஆகிலும், எல்லா வகையிலும், ஹே பார்த்தவோ அர்ஜுனா, மனுஷியாக மனிதர்கள், மம வர்த்துமையேவ அனுவர்த்தந்தே என்னுடைய வழியை தான் பின்பற்றுறாங்க. அவன் என்ன கேட்டாலும், தர்ம அர்த்த காமங்களை கேட்டாலும், இந்த உலக இன்பங்கள் பொருள் இது எல்லாம் கூட இறைவனுக்கு அந்நியமா எதுவுமே இல்லையே. சர்வசகன்னு சொல்லும்போது இறைவன் தானே எல்லாமாக இருக்கிறார். இந்த உலகத்துல இறைவனை தனியா நம்ம பிடிக்க முடியாது இல்லையா. இறைவன் சர்வகதக, எங்கும் நிறைந்த பொருள், அவர் தானே இந்த உலகமா ஆகியிருக்கிறார். ஆக எப்படி இருந்தாலும் அவன் என்னோட வழியில தான்ப்பா இருக்கான் அப்படின்னா என்ன, மோட்சத்தை விரும்புறவன் மட்டும்தான் என் பாதையில இருக்கான் அப்படி கிடையாது. எல்லாருமே எப்படியோ என்னக்குள்ளதான் இருக்காங்க. அதாவது அந்த பகவான் சொல்றது ரொம்ப அழகு. சர்வசக எல்லா வகையிலும், மம வர்த்துமையேவ அனுவர்த்தந்தே. அவன் தர்மமா இருக்கானா அதை மட்டும்தான் பகவான் பாப்பாரே தவிர, அவன் தர்மமா கேட்டான்னா அவனுக்கு அதை அருள் பண்ணுவார். எப்போ அருள் பண்ணுவாருங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த கர்ம வினை பிரகாரம் எப்போ அந்த ஜீவனுக்கு பக்குவம் இருக்கோ அதை பார்த்து அவனுக்கு வேணுங்கிறத கொடுப்பார். ஆனா ஏன் ஒரு சிலருக்கு மாத்திரம் மோட்சத்தை கொடுக்கறாருன்னா, ஒரு சிலருக்கு மாத்திரம் கொடுக்கல, யாரு கேட்கறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பிரார்த்தனை செய்யும் போது நம்மளோட ஈகோ எல்லாம் விட்டுட்டு, உனக்கே தெரியாதா எனக்கு என்ன வேணும் அப்படிலாம் இல்லாம உண்மையிலே ஹானஸ்டா
நமக்கு கேட்கணுமா. இது சைக்கலாஜிக்கலா நமக்கும் ரொம்ப நல்லது. அதனாலதான் உபநிஷத்துல சாந்தி பாட்டத்தெல்லாம் கூட எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கட்டும் எல்லாம் நம்ம ஏன் கேட்கிறோம்னா, கேட்கணும். வாயை திறந்து மனசை திறந்து வேற யார்கிட்ட கேட்கறது? இறைவன்ட்ட தான் கேட்கணும். இறைவா, இந்த சாஸ்திர படிப்பு நல்லபடியாக நிறைவு பெற வேண்டும். எனக்கு இதுக்கு எந்த விதமான விக்னமும் வரக்கூடாது, எந்த விதமான இடையூறும் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றது கூட ஒரு வேண்டுதல் தானே. இப்படி யார் என்ன கேட்டாலும் அதனை அவர்களுக்கு பகவான் அருளி செய்கிறார். எப்படி ஆகிலும் எல்லோருமே பகவானுடைய வழியில் தான் இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.